ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், தமிழ் தலாஸ் தான், டபங் டெல்லி தான் மேட்ச் இருக்குல்ல. ரைட், ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் மேட்ச் 8 மணிக்கு. அதை பற்றி பேசலாம். அப்படி நோய்டா லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன், நோய்டாவில் நமக்கு. ரைட், கமெண்ட் போட்டிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ரிவ்யூ ஆகட்டும், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, மன்பிரீத் பேசினது, நம்ம சேரன் அண்ணா பேசினது எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டுக்கு பதில் சொல்கிறார். அது 2-3 மணி வரைக்கும் கமெண்ட் போட்டுட்டு இருந்தேன், ரிப்ளை ஃபைன். மிக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஸ் எக்ஸ்பெக்டட். எல்லோரும் நான் நினைக்கிற மாதிரி நினைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ரைட், அண்ட் இப்போ மேட்ச் நம்பர் 87 இது. தமிழ் தலைவாஸ் வர்சஸ் டபங் டெல்லி. தமிழ் தலைவாஸ் 5 வின்னு 33 பாயிண்ட்டு, டபங் டெல்லி 6 வின்னு 43 பாயிண்ட்டு. அண்ட் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு மேட்சை நம்ம இவங்ககிட்ட தோற்றுட்டோம் 39-26 ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாச்சும் 20 நாள் என்னமோ. நரேந்திர 6 பாயிண்ட் எடுத்தார், சச்சின் 4, சாயல் வில்லியா தான் கேப்டன் 4. அண்ட் அவங்களுக்கு வந்து ஆஷு மலிக் 12 எடுத்தார். அப்புறம் யோகேஷ்ன்ற ஒரு ரைட்டு கார்னர் நினைக்கிறேன் 7, அப்புறம் அஷீஷ் லெஃப்ட் கார்னர் ஒரு 7. ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வரைக்கும் 10-9 இருந்தோம். நம்ம ஃபஸ்ட் 15 நிமிஷம் அந்த மேட்ச்சில் நம்ம தான் லீடு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் லைனாக விட்டாச்சு. நம்ம சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டோம், அது ரொம்ப முக்கியம். விஜயகுமார் என்ற ஒரு 100 rupees கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் விஜயகுமார். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ணாச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன் இருக்குது, டாலர் சிம்பிளோட. ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட், சேனல் வேல்யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எஃபர்ட் போடுறோம், அந்த அளவுக்கு ரிட்டர்ன் இல்லை. 50,000 வியூஸ் போனால் தான் சம்திங் வரும், அவ்வளோ போகிறதில்ல, உங்களுக்கே தெரியும். எனிவே, டெய்லி 4 வீடியோ மினிமம் போட்டுருக்கோம் உங்களுக்கு. அண்ட் யாரால் அப்லோட் பண்ண முடியுமோ தே கேன் டூ இட். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க. ரைட், விஷயத்துக்கு போயிடலாம். ரைடர்ஸ் மஸ்ட் கெட் பாயிண்ட்ஸ். ஆமாம், ரைட், சினிமா படம் பேர் மாதிரி இருக்குல்ல. ப்ராப்பர் 7 விளையாட வைங்கப்பா. இந்த மாசான முத்துக்கு உடம்பு சரியில்லையா சார், ஃபீவர், நிறைய பேர் நேற்று ஈவினிங் போட்டிங்க. முந்தா நேற்று நல்லா இருந்தார், ஒரு நாளில் திடீர்னு ஃபீவர் வருது சகஜம்தான். பட் அவர் ஒரு சப்ஜெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட உள்ள வந்திருக்கலாம், மேட்ச் மாதிரி இருக்கும். ஏன்னா கட்டுக்கிட்டெல்லாம் போட்டு பஸ்தாமியெல்லாம் வந்து விளையாண்டார். இவ்வளோயே அந்த ஜெய்தீப் தையா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அவங்க கோச் மறுபடியும் கையை வச்சு காட்டுறாங்க, பாருங்கள் கண்ணு எவ்வளோ செவந்து போயிருக்குன்னு. 3 மேட்சாக கண்ணு செவந்து போய் அங்கே ஹார்ட் ஆயிருக்கு கட்டு, அதோடு விளையாடுறாரு டீமுன்னு. ஸோ ரைட், வேறு என்ன சொல்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு. இது ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ். ரைட். இப்போ டபங் டெல்லி எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டுப்பீங்க. திரும்பி பாருங்களேன், பக்குங்குது அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தா. கடந்த 7 மேட்ச் அவங்க தோக்கவே இல்லை. ஆமாம், 4 வின்னு 3 டை. பாட்னா பைரட்ஸ்க்கு எதிராக டை 39-39 நம்ம தோத்துட்டோம் அவங்ககிட்ட. ஜெய்ப்பூருக்கு வந்து அவங்க அடித்தாங்க 35-21, நம்ம டை பண்ணோம் அவங்ககிட்ட. அப்புறம் அவங்க குஜராத்தை டை பண்ணாங்க 39 நம்ம ஜெயிச்சிட்டோம். அதுக்குள்ளே குமான் சிங் செட் ஆகிட்டாரு. அதனால் அப்புறம் பெங்களூர் புல்ஸை வந்து அடித்தாங்க டெல்லி 35-25, நம்ம தோத்தோம் புல்ஸுக்கிட்ட. அப்புறம் டெல்லி டை வித் புனேரி பல்தன் 38-30, ஆனால் நம்ம ஜெயிச்சிட்டோம் புனேரிட்ட, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த ஜோஷோட. அப்புறம் டெல்லி வந்து தமிழ் தலைவாஸ் நம்மளை தான் அடித்தாங்க, அது நம்மளே சொல்ல முடியாது 39-26. அதுக்கு முன்னாடி பெங்கால் அடித்தாங்க 33-30, நம்மளும் அடித்தோம் பெங்கால். ஜாலி தான். ரைட், கடைசியாக இவங்க தோத்தது யூ மும்பாட்டை, அவங்ககிட்ட நம்மளும் தோத்தோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 32-26 தோத்தாங்க நவம்பர் 5 பாயிண்ட். அதனால் அது வேறு வெரி சாலிட் சார். இவ்வளோக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜூரிஸ் 2-3 மேட்ச்லேயே அவங்களுக்கு தெரியும். அது எல்லாமே அவங்க இவ்வளோ தூரம் வந்தாங்க. இப்போ நவீன் வேறு ஃபிட் ஆகி வந்துட்டார். போன மேட்ச் விளையாண்டார், 6 பாயிண்ட் எடுத்தார். அண்ட் நம்ம வந்து ஹரியானா தோத்துட்டு வரோம் 42-13. ஸோ என்ன ஆகும் எனக்கு கவலையாக தான் இருக்குது. பட் நெவர்தலெஸ் ஹோப் போடக்கூடாது. ஒன்றுமே சான்ஸே இல்லைன்னும் போது தான் டக்குன்னு வந்து ஜெயிப்பாங்க. எதிர்பாருங்கள் கமல் சொல்வார்ல பிக் பாஸில், அந்த மாதிரி என்ன எதிர்பார்க்கணும்னு நம்ம சொல்லவே முடியாது, யார் எப்படி விளையாடுவான்னு. ஆனால் ஒன்று, ப்ராப்பர் 7 விளையாடி தோறுங்க, ஃபைட் பண்ணி தோறுங்க. அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டும் டேக் ஃப்ரம் த கேம். ஏன் தோக்கணும், ஜெயிப்போம். உன்னால் முடியும் தம்பி, உனக்குள்ள இருக்கும் உன்னை நம்பி தட்டுறோம் தூக்குறோம். ஆமாம், பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போடுங்க. ஸ்போர்ட்ஸோ, லைஃபோ, இன்னும் எஜுகேஷனோ, ஆஃபீஸோ, வாட் எவர் இட் இஸ், பி கான்ஃபிடென்ட் ஆல்வேஸ், பி ஆப்டிமிஸ்டிக். பெசிமிஸ்டிக்காக இருக்கவே கூடாது. எப்போதும் உங்களை சுற்றி குட் வைப் வச்சுட்டே இருங்க. எஸ், முடியும்னு. ரைட், இப்போ அவங்க என்ன செஞ்சு காமிச்சாங்கன்னு சொல்கிற பாருங்க. ஆஷு மலிக் 159 இது வரைக்கும் பாயிண்ட்டு, ஆல்ரவுண்டர் அவர். அப்புறம் அவங்க நவீன் எக்ஸ்பிரஸ் அடுத்த ஹையஸ்டே 42 தான். 159 அடுத்த ஹையஸ்ட் 42ன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் கேப்டன் எடுத்துன்னு போகிறார் கேம்னு. நவீன் எக்ஸ்பிரஸ் 42 7 மேட்ச்சில் இன்ஜுரி ஆனதுனால. அப்புறம் அவங்கள்ட்ட இன்னொரு வினய் ரேது அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 36 பாயிண்ட் 9 மேட்ச்சில். அஷீஷ் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் 20 பாயிண்ட் 11 மேட்ச்சில். அப்புறம் மோஹித்துன்னு அவங்ககிட்ட ஒருத்தர் இருக்காங்க 13 பாயிண்ட் 10. நம்ம மோஹித்தான்னு நல்லா ஊற்று பார்த்தா, நம்ம மோஹித் எங்கன்னு தெரில, பார்த்தா இவர் மோஹித் தேஷ்வால், அதனால் அவர் 13 பாயிண்ட் எடுக்க 10. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் மனு தேஷ்வால், 2 தேஷ்வால் இருக்காங்க, அவர் ஒரு 5 பாயிண்ட் 3 மேட்ச் விளையாடி. இந்த 6 ரைடரும் சேர்ந்து 275 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 70% ஆஷு மலிக் தான் எடுத்திருக்காரு, 6 ரைடர். நமக்கு வருவோம் என்னன்னு. அப்கோர்ஸ் நரேந்தர் நாளைக்கு ஸ்டார்டிங் 7ல் சொல்கிறேன் அவர் விளையாடுவாரா இல்லையா. நான் நரேந்தர் 82 பாயிண்ட் 13 மேட்ச்சில்.
ஃபிட்னஸ்ஸு கேள்விக்குறி. சச்சின் தன்வர் 64 பாயிண்ட் 12 மேட்ச்சில். அண்ட் எத்தனை வாட்டி டூ ஆர் டை மிஸ் பண்ண லிஸ்ட்டு போட்டால் மண்டை சுத்தம் நமக்கு. எனிவே அப்புறம் மொயின் ஷாஃபாக்கி 7 மேட்ச் 42. இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவீன் எக்ஸ்பிரஸ் ஸ்கோரே தான் பாருங்கள். நவீன் எக்ஸ்பிரஸ் 7 மேட்ச் 42 பாயிண்ட். இவர் 7 மேட்ச் 42 பாயிண்ட். வெரி குட் பிளேயர். விஷால் சால் 26 பாயிண்ட்டு. அப்புறம் நம்ம சந்திரன் ரஞ்சித் 9 பாயிண்ட்ஸ். அவர் வரும்போதெல்லாம் இது சுறுசுறுப்பாக தான் இருந்தது மேட்ச்சு. ஏதோ மேட்ச் நடக்கிறது தெரிஞ்சுது. சச்சின் தன்வர் பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கும்போது குடுகுடுன்னு ஓடிறாரு அவர். 100 மீட்டர் ரேஸ் ஓடுற மாதிரி. ஸ்லோ டவுன் மேன். எங்கே ஸ்லோவாக விளாடணும், எங்கே பிச்சுக்கு தகுந்த மாதிரி தான் கிரிக்கெட் பவுலிங் பண்ணணும். ஸ்பின்னர் ட்ராக்ல வந்து நீங்கள் பாஸ் பவுலிங் பண்ணால் ஷோல்டர் தான் வலிக்கும். அது மாதிரி தான் எது கிரிக்கெட்டை கொண்டு வர. அப்போயான ஐபிஎல் பார்ப்பீங்கன்னா எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மாசான முத்து 8 பாயிண்ட் 3 மேட்ச்சு. நாட் வெல்லுன்னு சொல்கிறாங்க. கெட் வெல் சூன். அண்ட் ஜெய்தீப் மாதிரி கட்டுக்கிட்டு இப்படிலாம் போட்டுலாம் வர சொல்ல. கெட் வெல். அண்ட் கண்டிப்பாக மாசான முத்து வேணும். எழுதும் போதே எழுதுருங்க மாசான முத்து. இல்லைன்னா ஐ டோன்ட் நோ. இந்த ரைடை வச்சு நரேந்திர டவுட்ஃபுல் தான். பார்ப்போம். சௌரவ் பகாரே அவரை கூட விளையாடலாம். 6 பாயிண்ட் 5 மேட்ச்சில். இத்தனை 7 ரைடர்ஸ் சேர்ந்து 227 பாயிண்ட் தான் எடுத்தாங்க மொத்தமே. ஸோ 2 பேர் பாருங்கள். அவங்க 275, நம்ம 227. இப்போ தெரியுதா அவங்க 6 மேட்ச் வின் பண்ணி எதுக்கு 43 பாயிண்ட் கான்ஃபிடென்ட்டாக கடந்த 7 மேட்சாக தோகவே இல்லை அவங்க. நம்மளுக்கு தான் மிக்ஸ்டு ரியாக்ஷன். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படி வந்துட்டு இருக்கு. எதிர்பாராத டீம்கிட்டலாம் ஜெயிக்கிறோம். புனேரி பல்தன், ஜெய்ப்பூர்கிட்ட டை. ஜெயிச்ச மேட்சை பாட்னாட்ட கையை விட்டு போச்சு அது. எனிவே ரைட். அண்ட் நிறையா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்பேன் என்னான்னு. உங்களை மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த ரைடர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ மாதிரி போட்டேன் முன்னோட்டம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது மாற்று கருத்து தான் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எடுத்துன்னு வரேன். ஸ்டார்டிங் 7 டிஃபெண்டரில் என்ன பண்ணுவாங்கன்னு. மும்பை இந்தியன்ஸ் பற்றி ஒரு வீடியோ வருது இப்போ நெக்ஸ்ட். ரைட். அண்ட் உங்களோட கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள். பரி பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.